ஹலோ நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பி ரோடுக்கு போயிட்டு இருக்கோம். கூடவே இந்த சிப்ஸும் சாப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இந்த சிப்ஸ் வந்து நம்ம ஐஏஎஸ்சி பெங்களூர்ல வாங்கினது. அந்த காலேஜ்ல வாங்கினது இப்ப வரைக்கும் நம்ம காப்பாத்திட்டு இருக்கு. நம்ம பெங்களூர் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற இடத்துக்கு கேப்ல போறோம். இத்தனை நாள் மெட்ரோலயே போயிட்டு இருந்தோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் கேப்ல போறோம். என்னங்கிறத நம்ம எஸ்பி ரோடு போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மெட்ரோல போறது வந்து என்னன்னா கேபோட ஈக்குவல் ரேட்டு தான் வருது. என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம நடந்து போற தூரம் மட்டும்தான் கம்மியாகுது. ஓகேங்களா? அதனால இட் இஸ் பெட்டர் டு கோ யூபர் இஃப் சப்போஸ், அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஊபர்லயே போய்க்கலாம். மெட்ரோ வந்து ஒரு சும்மா ஒன் டைம் விசிட் அந்த மாதிரி வேணா போய் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து எஸ்பி ரோட்ல போய் பார்க்கலாங்களா? இப்ப ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காமெடி தான். நாங்க வந்தோம் எஸ்பி ரோடு, இன்னைக்கு சண்டேனால எல்லா கடையும் கொஞ்சம் க்ளோஸ். ஆமா, 1-2 கடை தான் இருக்கு. இப்ப நடு ரோட்ல சும்மா நின்றுட்டு இருக்கிறோம். ஏன்னா நான் இப்ப தண்ணி குடிக்கிறேன். இப்படி சண்டே தண்ணி குடிக்கிறது, சிப்ஸ் சாப்பிடுறதெல்லாம் மட்டும்தான் பண்றீங்கப்பா. நடந்து போவோம், ஏதாவது இருந்துச்சுன்னா விளாக் கண்டினியூ பண்ணுவோம். இல்லாட்டி இல்லைன்னா கம்முன்னு வந்துடும். ஸ்ட்ரெயிட்டா அடுத்து எம்ஜி ரோடு போவோம். இப்படி சண்டே வந்து மார்க்கெட் க்ளோஸ் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டோம். சென்னையில அது இன்னொரு ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, ரிச்சி ஸ்ட்ரீட். அதுவும் இப்படி சண்டேனா க்ளோஸ். சண்டேனா மோஸ்ட்லி க்ளோஸா இருக்கு. சோ சரி, பார்க்கலாம் வாங்க. அங்க ஒரு கடை இருக்க மாதிரி இருக்கு, அங்க போய் கேட்டு பார்ப்போம். ஆனா அதுவுமே சின்ன கடையாட்டம் தான் இருக்கு, பார்க்கலாம். சரி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எம்ஜி ரோட்டில் இருக்கோம். எம்ஜி ரோடு வந்து நல்லா டாப்பு ஹைஃபை ரோடு. இங்கே ஹோட்டல்ஸ் எல்லாமே பயங்கரமான ஹோட்டல்ஸ். ஸ்ட்ரீட் வேணா போனீங்கன்னா வேணா டாப் டூ ஃபுட் ஸ்ட்ரீட் நாங்கள் போகலான்னு நினச்சோம். ஆனால் ஏன் ரிஜெக்ட் பண்ணோம்னா ஃபுட் அன்ஹைஜீனிக்காக இருக்கு. மேபி இருந்தால் எங்களுக்கு அடுத்த ரொட்டீன்ஸ்லாம் ரொம்ப கட் ஆகும். உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா 4-5 நாள்லாம் படுக்க முடியாதுப்பா. அதான் ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இங்க இந்தியா மேட்ச் வேற ஓடிட்டு இருக்கு. இந்தியா ஜெயிச்சிருவாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்தோம். இங்க ஹோட்டல் பேர் வந்து நான் சொல்ல விரும்பல. ஆனா அவங்க வந்து கரெக்டா தான் பண்றாங்க. நீட்டா கீழே மெனு கார்டை கொடுத்துட்றாங்க. மெனு கார்டு கொடுத்து இந்த பிரைஸ் தான், உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட பிடிக்குமா, ஓகே இது பிடிச்சிருக்குன்னா நீங்க ஹோட்டலுக்குள்ள நீங்க இந்த ஃப்ளோர் போங்க அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. அவங்க கரெக்டா தான் அனுப்புறாங்க. நாங்க 2 பேஜை பார்த்துட்டு சரி இதுல கம்மியா இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் 2 பேஜ் மட்டும் பார்த்துட்டோம். என்ன பிரச்சனைனா, சப்போஸ் சப்பாத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி ரேட்டு கம்மி ஆனா அதோட சைடிஷ் ரேட் அதிகம். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். அதனால ஒரு 4 பட்டர் ஃபுல்காவை மட்டும் சொல்லிட்டு, அது கூட என்ன பன்னீர் மக்கனியா, பன்னீர் மக்கனி சொல்லியிருக்கோம். பன்னீர் மக்கனி சொல்லிட்டு அதோட சாப்பிட்டு இங்கிருந்து கிளம்புறோம். அடுத்து வேற ஏதாச்சும் கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்க ஹோட்டலை ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி எல்லாரும் யாரும் வந்து சிக்கிறாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு போங்க. சரிங்களா? சரி, வேண்டாம், நீயே சொல்லு. பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர் ஃபுல்கா, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா கிடைக்குமாடா. சரிங்களா? அவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ இதனால தான் சொல்கிறேன், வெளியே ப்ரைஸை பார்த்து ஏமாந்துடாதீங்க. நாங்கள் அதுவும் இல்லாமல் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் பார்த்து வாங்கினோம். ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான், அதான் ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும்தான் அதுவும் பார்த்தோம். அதை பார்த்துட்டு சரி ரேட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துருக்கணும். சரிங்களா? இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி ரோடுக்கு தான் வந்தோம். ஆனால் இங்கே பக்கத்தில் மால் ஒன்று சூப்பராக இருக்குது, ஷோபா மாலு. இங்கே இருக்கணும் அன்எக்ஸ்பெக்டட் தான், பட் பரவாயில்ல. அந்த ஸ்ட்ரீட்லேயே எப்படி நடந்து வந்தோம். ஷோபா மால் சூப்பராக இருக்குது. வேணா உள்ளே போய் கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துக்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க அங்கதான் இருக்கோம். டைம் பாத்தீங்கன்னா மணி 10:52 ஆகுது. ஆனா கூட்டத்தை மட்டும் பாருங்க, பெங்களூர் சிட்டிக்குள்ள ஃபுல் கூட்டம். நைட்டு 11 மணிக்கும் இங்கதான் அவ்வளவு கூட்டம் இருக்கு. எப்படின்னே தெரியல. அவங்கெல்லாம் தூங்குவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. அதுவும் இது வந்து ஒரு சாட்டர்டே நைட்னா நம்ம நம்பலாம். ஆனா இது ஒரு சண்டே நைட்டு. மண்டே மார்னிங் வேலைக்கு போகணுங்கிற வேலை யாருக்குமே இருக்காது போல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மால்குள்ள போய் பார்க்கலாம். ஐயோ, டைம் இல்ல. மெட்ரோக்கு இன்னொன்னு என்ன பிரச்சனைனா, மெட்ரோ கடைசி ட்ரெயின் 11:05 தான். 11:05 இப்பயே மணி பாத்தீங்கன்னா 10:52 ஆக போகுது. நாங்க வந்து போனா டைம் பத்தாது. அதுவும் வந்து மெஜஸ்டிக்கு போய் மெஜஸ்டிக்ல இருந்து தான் நம்ம ரூமுக்கு போற மாதிரி இருக்கும். மெஜஸ்டிக்கே கடைசி ட்ரெயின் 11:05 தான் இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம்னு தெரியல, அது பார்ப்போம். சரி, பார்க்கலாம், வாங்க போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓலாவை பிடிச்சிட்டோம். நம்ம மெட்ரோ எப்படினாலும் மிஸ் பண்ணிடுவோம். அதனால ஓலா பிடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் ஓலாக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். மணி 11:26 ஆச்சு. இப்போ எப்படி வீட்டுக்கு போறக்கு ரூமுக்கு போறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 20 minutes 30 minutes. இன்னும் 20 minutes 30 minutes. அப்போ எக்ஸ்பெக்டட் டைம் 12 மணி. பார்க்கலாம். அங்கே போயிட்டு இன்னைக்கு கூட டேவை முடிச்சுப்போம். நேற்று தான் ரொம்ப டயர்டு. இன்னைக்கு அவ்வளோ டயர்ட்லாம் இல்லை. ஏன்னா நேற்று தான் கொஞ்சம் வாக்கிங்கு அதெல்லாம் நிறையா பண்ணோம். மெட்ரோ தான் நேற்று ஃபுல்லாகவே. இன்னைக்கு கொஞ்சம் ஊபர் ஃபுல்லாக. ஆமா, கால் டாக்ஸிலே பண்ணனால ரொம்ப டயர்டா இல்ல. இதுவும் ரேட்டு கம்மி தான். எவ்வளோ? 300. நைட்னால 300 ஆயிடுச்சு. அதனால லேட் நைட் ஆக தான் ரேட்டு அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி கேபோட டிமாண்டும் ஜாஸ்தி ஆகுது. கேபோட டிமாண்டு வர லேட் ஆகுது. ஓகேங்களா? சரி, அதனால பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாய். வரட்டா மாமே.